நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஏறக்குறைய பல மாதங்கள் கழித்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கூலி கூலி தான் இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்கு. அதை நம்ம பேசணுன்னா தப்பாயிடும் அப்படின்றதுனால தான் ஓடி வந்துட்டேன். ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி கன்ஃபார்ம் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு அதுக்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தா அது ரொம்ப சர்வசாதாரணமாக 1000 கோடிக்குள்ளே ஏதோ போயிடுற மாதிரி, கஷ்டமே இல்லாமல் போயிடுற மாதிரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சினிமா அதுக்குள்ளே போகணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நமக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கார். அவர் அதை ஈஸியாக வழக்கம் போல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் அவருடைய ஒரு சூறையாட்டத்தை மறுபடியும் காட்ட போகிறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த ப்ரீ புக்கிங், அதாவது ப்ரீ சேல்லையே பார்த்தீங்க அப்படின்னா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பற்றி லைட்டாக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரீ சேல் எவ்வளோ போயிட்டுருக்கு, இதை வச்சு எஸ்டிமேட்டட் ஃபஸ்ட் டே எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி பேசிடலாம். இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம எப்போவுமே தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுவோம். ஸோ நம்ம கிடைத்த தரவுகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ஆன்லைன்லேயே இருக்குது. நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைனில் கிடைக்காத ஒரு சிலதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது ப்ரீ சேல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே தலைவர் உருவாக்கின கோட்டை, அதாவது இந்தியாவுக்கே தலைவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு படத்தை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துல இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, அவர் உருவாக்கின அந்த நார்த் அமெரிக்கன் மார்க்கெட். இந்த நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் ஆஸ் வி ஸ்பீக். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போல 3 மில்லியன் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ $3 மில்லியன் பண்ண முதல் தமிழ் படம் ஏறக்குறைய ப்ரீ சேலில் அது தலைவருடைய கூலி தான். இது பார்த்தீங்கன்னா கபாலி 9 வருஷத்துக்கு முன்னாடி 1.9 மில்லியன் பண்ணியிருக்கு. ப்ரீ சேலில் ப்ரீமியர் டே 1 உடைய சேல், டிக்கெட் சேல் பார்த்தீங்க அப்படின்னா 1.9 மில்லியன் பண்ணியிருக்கு. 9 வருஷம் கழிச்சு ஒரு படம் அதை அடிச்சிருக்கு அப்படின்னா அது கூலி தான். அது இப்போ அடிச்சிருச்சு. சரி, அடித்ததும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 மில்லியனை நெருங்கிருச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம நாளை காலையில் ஷோ ஆரம்பிக்கும் போது 3 மில்லியன் இல்லை 3.2 மில்லியன் இல்லை 3.1 மில்லியனில் தான் நார்த் அமெரிக்கன் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது தமிழ் சினிமாவில் எந்த படமும் இது வரைக்கும் பண்ணதில்லை. கபாலியோடைய ரெக்கார்டை 9 வருஷம் கழிச்சு அதுக்கு நடுவில் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நார்த் அமெரிக்கான்றது தலைவரோட எழுதி வைக்கப்படாத கோட்டை, அதாவது முடிசூடா மன்னர் அப்படின்றத மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்துட்டாரு. அதுக்கப்புறம் யூகே, அப்படியே அங்கேருந்து யூகே நம்ம கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு. ஸோ யூகே பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய நெருக்கி, அதாவது அதுவும் 1 லட்சம் டிக்கெட்டு, 1 லட்சம் டிக்கெட் யூகேன்றதெல்லாம் எந்த படமுமே கபாலியே பண்ணல. அதுதான் உண்மை. ஸோ கூலி தான் முதல்ல ஒரு தமிழ் படம் 1 லட்சம் டிக்கெட்டை வித்துருச்சு. அதாவது இப்போவே வித்துருச்சு. இப்போ நம்ம பேசிக்கும் போது வித்துருச்சு. இன்னும் என்ன 110 120 இதிலே போய் நிற்கும். ஸோ 1 லட்சம் டிக்கெட்டுகள் மேலே அங்கே வித்துருச்சு. அப்புறம் ஜெர்மனிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 டிக்கெட் வித்துருக்கு. 15,000 டிக்கெட் விற்ற ப்ரீசேல் விற்ற படம் தமிழ்நாட்டிலே இல்லை. ஏன் சொல்லப்போனால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3லையுமே இல்லை. அந்த ஆந்திராவில் மட்டும் அந்த பிரபாஸ் பண்ணியிருக்கிறாரு. கேஜிஎஃப் கூட பண்ணலை. அதுதான் உண்மை. ஸோ கேஜிஎஃப்னுடைய ரெக்கார்டையும் சேர்த்து 3 ஸ்டேட்லையும் முதல்ல ப்ரீ சேலில் 15,000 டிக்கெட் ஜெர்மனியில் விற்றுருக்கு அப்படின்னா அது கூலிக்கு தான். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ, அதுவும் தலைவரோட கோட்டை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டர்களே இல்லாத ஊர்களில் தியேட்டர்கள் வரும்போது கூட முதல்ல ரஜினி படத்தை தான் போட்டாங்கன்றதா வரலாறு. ஸோ அப்படியான ஒரு வரலாறு படைத்த அவருடைய 2வது பெரிய கோட்டைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கோட்டையான யுஏஇயில் இது வரைக்கும் வச்சிருக்கிற தமிழ் சினிமாவோட ரெக்கார்டை விட டபுள் மடங்கு, அதாவது அப்படியே 2 மடங்கு வச்சிருக்கு யுஏஇயில். இதுதான் இப்போதைக்குள்ள தகவல். என்ன நம்பர்ஸ்ன்னு நம்ம கிடைக்கல. ஸோ சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகக்கூடாதுன்றதுனால நம்ம அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா அவர் ரஜினியோட ஊர். இது அவர் கர்நாடகாவோ இது சொல்லுவாங்க இல்லை, கன்னடம் தமிழ்னு அடிச்சுக்கிடுவாங்க. இதில் மலேசியா தான் தலைவர் ஊர். அதனால் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் அவங்க தான் தலைவர் படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, கூலி அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்பயுமே பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது ப்ரமோஷனுக்குலாம் பேர் போனவங்க. அப்படி இந்த தடவை ஹாட் ஏர் பலூன், ரொம்ப மிகப்பெரிய ராட்சச பலூன்லாம் விட்டாங்க. அப்படி இப்படின்னு பிரம்மாண்டமாக பண்ணாங்க. சரி, பிரம்மாண்டமாக பண்ணிட்டா நம்ம பசங்க சும்மா விட்டுருவாங்களா? சும்மானாலே விட மாட்டானுங்க. பிரம்மாண்டம் வேறு, அது அவர் ஊர் வேறு. அதனால் பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க.
முந்தானத்தை இன்னைக்கு இல்லை, முந்தானத்தே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய ப்ரீ ரிலீஸ் சேலில் அதிகபட்ச கலெக்ஷன் அப்படின்ற பேரை வாங்கிருச்சு கூலி. இப்போ வரதெல்லாம் போனஸ். ஸோ அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அவருக்கு வந்து ஏதோ என்ன சொல்கிறது, மாமா ஒரு சித்தப்பா ஒரு மாதிரி, அதுவும் அப்படி தான். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் ப்ரீ சேலில் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி ஏறக்குறைய $1 million நெருங்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியன் கலெக்ஷன். இன்னைக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன 820 இந்த மாதிரி இப்போ தான் பார்த்தேன், $1 million வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டு. அது இல்லாமல் பங்களாதேஷில் படம் இறங்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தலைவருடைய என்ன சொல்கிறது அம்மா ஊர்னு வைங்களேன், அம்மா ஊர்னா ஜப்பான்னு எவன் படமும் ஓடாது, அவர் படம் மட்டும் தான் ஓடும். இந்தியாவில் இல்லை, ஏறக்குறைய உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிரேஸோட ஒருத்தருடைய படம் ஃபேன் பேஸோட, ஃபேன் ஷோஸோட, லேடிஸ் ஃபேன் ஷோவோட ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா தலைவருக்காக ஜப்பான் இருக்குது. இன்னும் அங்கே என்ன கதனே தெரியல. என்ன இங்கேயே இந்த போடுனா அங்கே வந்து எப்படின்னா அண்ணாத்த லிங்காவே கொண்டாடுவாங்க, பாபாவே கொண்டாடுவாங்க. அப்போது கூலியெல்லாம் வச்சு பார்ப்பாங்களா. ஸோ அது எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து சைனீஸ் ரிலீஸ் இருக்குது. ஸோ சைனீஸ் ரிலீஸில் என்ன பண்ண போகிறதுன்றதுலாம் வந்து எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பிச்சு அங்கங்கே ஃபின்லாண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஓவராலாக அது எல்லாமே சேர்த்து இந்த தடவை வந்து ஒரு $500,000 கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து ஓவர்சீஸில். ஸோ டே 1 ஓவர்சீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா சாலிடாக 70 crores மினிமம். நான் சொல்றது 70 crores வந்து ஃப்ரம் ஓவர்சீஸ் மட்டும் இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது படம் 70 crores பண்ணிருக்குன்னா எந்த படமுமே பண்ணல. கபாலி மட்டும்தான் அதை நெருங்கி இருக்கு, வேற எந்த படமுமே பண்ணல. அதுதான் உண்மை. ஸோ முதலாக ஒரு தமிழ் படம் 70 கோடி ஓவர்சீஸ் டே 1 கலெக்ஷன் மட்டும் வருதுன்னா அது வந்து கூலியாக தான் அமையும். சரி, ஓவர்சீஸ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நம்ம இங்கே வருவோம், தமிழ்நாட்டில் வருவோம். தமிழ்நாடு எனக்கு தெரிய இப்படி ஒரு டிக்கெட் ப்ரெஷரை, இப்படி ஒரு டிக்கெட் கிரேஸை சந்திச்சு ஏறக்குறைய ஒரு என்ன சொல்றது ஒரு டிக்கெட் ஆகுது, அதாவது ஒரு 10 வருடங்கள் ஆகுது தான் சொல்ல முடியும். இப்படியான ஒரு கிரேஸை இப்போ நான் வந்து இப்போ நம்ம தலைவர் ஃபேன்ஸோ அப்படிலாம் பார்த்த பொதுமக்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பாஷாவுக்கு இருந்தது, பாஷாலேருந்து அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா பாபாவுக்கு இருந்தது, பாபாலேருந்து அப்படியே அடுத்து வந்தோம் அப்படின்னா இதே வந்து சிவாஜிக்கு இருந்தது, அதுக்கப்புறம் எந்திரனுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் கபாலிக்கு இருந்தது. இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவினுடைய அடுத்தடுத்த கிரேசியஸ்ட் எதிர்பார்ப்பு, அதாவது உச்சகட்ட விண்ணை பிளக்கும் எதிர்பார்ப்போட படங்கள் வந்தது, ஆர்ப்பரிப்போட படங்கள் வந்ததுன்னா இதுதான் வந்து அதுக்கான டைம்லைன். அந்த டைம்லைனில் இப்போ கூலி இது எல்லாத்தையும் முந்திருச்சு. ஏறக்குறைய பாஷா 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாஷாவை அன்னைக்கு உள்ள 90s கிட்ஸ்க்கு எப்படி பாஷா தெரியுமோ, எப்படி இன்னைக்கு ஒரு கேஜிஎஃப் மாதிரி அன்னைக்கு ஒரு பாஷாவை கொண்டாடினாலோ அந்த மாதிரி இப்போ கூலியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கருத்தில் வச்சிருக்கணும். என்னன்னா ஏ சர்டிபிகேட் படத்துக்கு இப்படி ஒரு கிரேஸ் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இருந்திருக்கானா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் ஏ சர்டிபிகேட்டை எவனும் நினைக்கல. அப்படி ஒரு முரட்டுத்தனமான புக்கிங். இப்போ ஒரு கேஜிஎஃப் புக் ஆச்சு, ஒரு பாகுபலி புக் ஆச்சு, ஒரு வார் 2 புக் ஆச்சுன்னா அது வேற கதை, ஒரு ஜெயிலர் புக் ஆச்சுன்னா அது வேற கதை. ஆனா இது எதுவுமே புக்கிங் ஆனதை விட ஜாஸ்தியா புக்கிங் ஆகுது. ஆனாலும் ஏ சர்டிபிகேட் படம் அப்படின்றது தான் இங்க யாருக்குமே புரியல. அதாவது ஏ சர்டிபிகேட் படம்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபேமிலி வராது, அது வராது, இது வராது, புக்கிங் இருக்காது அப்படின்னாங்க. இது எல்லாத்த விட 7x, அதாவது 7 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு புக்கிங். எப்படின்னு தெரியல. எல்லாமே இந்த ஒரு மனிதருக்காக அப்படின்னு நினைக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் இன்னும் பெரிய காஸ்ட்லாம் இருக்கு. பட் ஆனால் இந்த மனிதருக்காக நினைக்கும் பொழுது அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு, ஒரு மதிப்பு, ஒரு பாசம் இருக்க போய் தான் வருது. அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுதான் அவரை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட வைக்குது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இதுவரை எந்த படமும் இல்லை, எல்லா படமும் அடிக்கணும்னு ஆசைப்பட்ட ரஜினி உட்பட, ரஜினி ரசிகர்கள் உட்பட, ஜெயிலர் உட்பட அடிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த 40 கோடி அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு, டே 1 டார்கெட். அதை அடிக்கவே இல்லை. ஆனால் இந்த படம் அசால்ட்டா 40 கோடியை தாண்டி 42 43 கோடியில் போய் உட்காரும் அப்படின்றது வந்து ஒரு அனுமானம். ஸோ ஏற்கனவே ஓவர்சீஸ்க்கு வந்து 70 சொன்னோம், இது ஒரு 40 சொன்னனால 110 கோடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன சின்ன கூறுநிலங்களான ஒரு என்ன சொல்றது கேரளாவையும் ஒரு கர்நாடகாவையும் எடுத்துட்டோம்னா யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 கோடி 10 கோடி 15 கோடின்னு எழுதுவாங்க. இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் அந்த கலெக்ஷன்ஸை வச்சு எழுதுவாங்க. இப்போவே அந்த கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது 10 கோடி 2 ஸ்டேட்லையும், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தலா 10 கோடி முடிஞ்சிருச்சு.
ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 15 கோடியில் 2 ஸ்டேட்டுமே வந்து உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரளாலாம் பார்த்துருப்பீங்க, இடையில வந்து இந்த கேட்டை உடச்சிட்டு போனாங்க. அப்படிலாம் வீடியோ பார்த்து எனக்கு தெரியும் 10 வருஷம் ஆகுது. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா கபாலியில் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த 2 கலெக்ஷன் 15 அது ஒரு 30 கோடி. அப்போ பார்க்கும்பொழுது ஓவர்சீஸ் 70, தமிழ்நாட்டில் இங்கே ஒரு 40, 110, இது ஒரு 30, 140 கோடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, கம்ப்ளீட் ஷாக், அதாவது ஷெல் ஷாக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷெல் ஷாக்டா இருக்குதுன்னா அது என்னன்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவுடைய கலெக்ஷன். அவங்க படம் மாதிரியே இத்தனைக்கு என்டிஆரோட படம் ஒரு படம் வருது, அதை மீறியும் வந்து இது அவங்க தமிழ் படம் மாதிரியே தெரியல, தெலுங்கு படம் மாதிரி அப்படி ஒரு கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய இது வரைக்கும் இல்லாத ஒரு கலெக்ஷன். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலரை வச்சோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள எந்திரன் கபாலி 2.0 வச்சே கூட முடியாத ஒரு கலெக்ஷன், டே 1 கலெக்ஷன். அதாவது சாலிடா 20 to 25 கோடி எதிர்பார்க்குறாங்க ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் மட்டும். இது வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் அவங்க சொந்தமாக வருது பார்த்தீங்களா, அந்த படங்களுக்கே டஃப் கொடுக்குது. அதாவது அப்படியான ஒரு புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வார் 2 வெர்சஸ் கூலி அப்படின்னு ஆந்திராவில் போயிட்டு இருக்கு. ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் ஆந்திராவில் உள்ள என்ன சொல்றது என்டிஆர் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தலைவர் வந்து இப்போ ஒரு படம் வந்து இன்னொரு படம் கூட கிளாஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஷ்னால அதோட கலெக்ஷன் கொஞ்சமாவது பின்னாடி போகும். இது ஏதோ கிளாஷ் மாதிரியே தெரியல, அப்படி இருக்கு. இடையில கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், இந்த கேஜிஎஃப்க்கும் பீஸ்டுக்கும் இப்படிதான். நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மளை அடிச்சுட்டு போனா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ் படத்தை அடிச்சுட்டு போனா அதுதான் பீஸ்ட் விஜய் படம். ஆனால் நம்ம போய் வேற ஸ்டேட்ல அடிச்சோம் அப்படின்னா அதுதான் கூலி ரஜினி படம் எழுதினா அதுதான் உண்மை போல இருக்கு. ஏபியிலேருந்து மினிமம் 20 கோடி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏபியிலேருந்து ஒரு 20 கோடி சேர்ந்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீங்கள் முதலே சொன்ன மாதிரி 70 கோடி ஓவர்சீஸ் ப்ளஸ் வந்து ஒரு 40 கோடி தமிழ்நாடு, அது ஒரு 110 கோடி. அப்புறம் கேரளா அண்ட் கர்நாடகா ஒரு 40 கோடி, 140 கோடி ப்ளஸ் இது ஒரு 20 கோடி, 160 கோடி. அதாவது ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா 160 கோடி. இது போக சாலிடா இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா தெருக்குள்ள சந்து இடுக்கு பொந்துன்னு எல்லா தேட்டர்லையும் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இவ்வளவு கிராண்டா ரிலீஸ் ஆன நார்த்தில் ரிலீஸ் ஆனது 2018 வந்து 2.0 தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 வருடங்கள் கழிச்சு தலைவருடைய படம் தான் வந்து மூளைக்கு மூளை. அதாவது ஒரு தேட்டர் இருக்கா, இத்தனையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐமேக்ஸும் பெரிய பெரிய என்ன சொல்றது பிஎல்டி அப்படி இப்படின்னு பிஎல்எஃப் எல்லா ஸ்க்ரீனையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வார் 2 எடுத்துட்டாங்க. அதை மீறி இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அங்கங்கே ஓட்ட ஒடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபுல்லாக கூலி இறக்குறாங்க. ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டட் வந்து அங்கிருந்து இந்த தடவை 35 to 40 கோடி சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன் டோட்டல் 195 to 200 கோடி. அதாவது கூலியினுடைய முதல் நாள் வசூல் 200 கோடி. இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு கூட நம்ம ஒரு சஜஷனாக வச்சோம், என்னன்னா சன் பிக்சர்ஸ் முதல் நாள் போஸ்டர் 200 கோடின்னு தாராளமாக அடிக்கலான்றதுக்கு எல்லா முகாந்திரமும் வந்துருச்சு. ஸோ 200 கோடி அடிக்க போகிற முதல் தமிழ் படமாக தலைவர் தான் அந்த இதுக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு. அதாவது 200 crore in day 1 அப்படின்ற கிளப்புக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு. அது கொண்டு போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இன்னும் பரவி அசால்ட்டா, அதாவது என்ன சொன்னோம்னா 120 கோடி அடிச்ச 2.0வே பார்த்தீங்கன்னா 870 கோடி 890 கோடி வரும் பொழுது 200 கோடி அடிக்க போற கூலி இருக்கிற ஹைப் வந்து 2.0ஓட 3 மடங்கு இருக்கு. அப்போ கூலி என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாகார்ஜுனா, அதாவது நெகட்டிவ் ரோலே இது வரைக்கும் வாழ்க்கையில் பண்ணாத நாகார்ஜுனா நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு. இது வரைக்கும் கதையை மட்டுமே கேட்கறதுக்கு 2 வருஷம் தலைவர் காமெடியா சொன்னார் ஆடியோ லான்ச்ல. 2 வருஷம் எடுத்துக்கிற அமீர் கான் கதை கேட்காமலே நடிச்சிருக்காரு. அப்போ அமீர் கானுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு, சௌபினுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, உபேந்திரா அதாவது டைரக்டர்ஸ்ல மாஸ்டர் டைரக்டர்னு அவர் வந்து யாரு இவரை சொல்றாரு, யாரு லோகேஷ் கனகராஜ், அவரு தான் மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து உபேந்திரா அவர் இருக்காரு. அவர் என்ன போகுது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது இல்லாமல் கேமியோ கதை, லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி, இன்னும் சந்துருவோடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாநகரம் அண்ட் மாவீரன், இந்த ரெண்டோட ஸ்டோரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி எழுதுறாங்கன்னா அப்போ அந்த ஸ்டோரிக்கான வேல்யூ, அப்புறம் சன் பிக்சர்ஸ் பண்ண போற போஸ்ட் ப்ரமோஷனு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது படம் வந்து சொலையா 1000 கோடி அடிச்சுட்டு தான் சும்மா இருக்க போது போல இருக்கு. தலைவர் 74 வயசுலயும் ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி நம்மளை வந்து 1000 கோடி கிளப்புக்குள்ள தமிழ் சினிமாவை மறுபடியும் பார்த்து நாங்க வந்துட்டோம்டா, இன்னும் நாங்க கேம்ல தான்டா இருக்கோம் மறுபடியும் நம்மளை மேப்ல தூக்கி வைக்க போறாரு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூலிய குடும்பத்தோட பாருங்க. 18 அண்டர் 18 வந்து கூட்டு போகாதீங்க. அண்டர் 18 வேற ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டையோ இல்லை பக்கத்துலேயே எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்தோட வழக்கம் போல எப்படி வந்து ஒரு ரஜினி படத்தை திருவிழாவா கொண்டாடுவோமோ அந்த மாதிரி கொண்டாட தயாராகும். நன்றி, வணக்கம்.